ஓம் சாந்தி. காட்ஸ் மெசேஜ். கடவுளின் மகா வாக்கியம். சங்கமயுக பிராமண வாழ்க்கை என்பது திலாராம் தந்தையின் இதயத்தில் ஓய்வு எடுப்பதற்கான நேரமாகும். அவருடைய இதயத்தில் வசதியாக அமர்ந்து கொள்ளுங்கள், பிரம்மா போஜனை சாப்பிடுங்கள் மற்றும் ஞான அமிர்தத்தை பருகுங்கள். Brahmin life of the confluence age is the time for resting in the heart of the comforter of hearts. Sit in his heart comfortably, eat Brahma Bhojan and drink the nectar of knowledge. கடவுளின் இனிமையான மகா வாக்கியம். இனிய குழந்தாய், ஈஸ்வரிய ஞானத்தின் ஸ்வரூபங்களை நடைமுறையில் பாப் தாதா காண்கிறார். அவர் குழந்தைகளின் இரட்டை ஸ்வரூபத்தை பார்க்கிறார். ஒரு ஸ்வரூபமானது மாயா ப்ரூஃபாக இருக்கக்கூடிய குழந்தைகளாகும். மற்றொன்று உங்களின் உயர்ந்த வாழ்க்கை, உங்களின் பிராமண வாழ்க்கை, உயர்ந்ததிலும் உயர்ந்த அலௌகிக் வாழ்க்கை, உங்களின் ஈஸ்வரிய வாழ்க்கையின் ப்ரூஃப் ஆகும். சதா உங்களை உதாரணம் அல்லது ஈஸ்வரிய ஞானத்தின் ப்ரூஃபாக கருதுவதின் மூலம் நீங்கள் சதா மாயா ப்ரூஃபாக இருப்பீர்கள். பார்க்கக்கூடிய வகையில் ஏதேனும் பலவீனம் இருந்தால் இது ஈஸ்வரிய ஞானம் என்பதை நீங்கள் சவால் செய்வதை எவரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏனென்றால் இன்றைய அறிவியல் யுகத்தில் மக்கள் ஒன்றை நம்புவதற்கு முன்பு நடைமுறை எடுத்துக்காட்டுகள் அல்லது ஆதாரங்களை காண விரும்புகிறார்கள். இது ஈஸ்வரிய ஞானம் என்ற நம்பிக்கையை பெற அவர்கள் நடைமுறை சான்றை காண விரும்புகிறார்கள். நடைமுறை ஆதாரம் உங்கள் அனைவரின் வாழ்க்கையாகும். மகான் ஆத்மாக்கள் அல்லது ஞானி ஆத்மாக்கள் எவராலும் இதுவரை தங்களின் சொந்த வாழ்க்கையில் வெளிப்படுத்தவோ உருவாக்கவோ முடியாததை உங்கள் வாழ்க்கையானது அந்த விசேஷத்தை வெளிப்படுத்த முடியும். ஈஸ்வரிய ஞானத்தின் நடைமுறை எடுத்துக்காட்டுகளாகிய உங்களால் அசாத்தியத்தை சாத்தியமாக்கி உள்ளீர்கள். நீங்கள் மிகப்பெரிய அசாத்தியமானதை நடைமுறையில் சாத்தியமாக்கியது. வீட்டில் ஒன்றாக வாழ்ந்து கொண்டே உங்கள் விருத்தியின் மூலம் முற்றிலும் விலகி இருப்பதும், ஸ்தூல சரீரத்தை பார்க்கும்போதே ஆத்மாவின் நினைவு மட்டுமே உள்ளது. சம்பந்தங்களுடன் தொடர்பில் வரும்போதும் சகோதர சம்பந்தம் மட்டுமே வைக்கிறீர்கள். இந்த வகையில் வீட்டில் வாழக்கூடியவர்கள், அதாவது
தூய்மையான வாழ்க்கையை வாழ்பவர்களே ஈஸ்வரிய ஞானத்தின் ப்ரூஃபாக உள்ளார்கள். இது அசாத்தியமானது என்று பெரிய மகான்கள் கூட நம்புகிறார்கள். ஆனால் ஈஸ்வரனால் கொடுக்கப்பட்ட இந்த ஞானத்தை பின்பற்றுபவர்கள் இதனை மிகவும் சகஜமானது என்று அனுபவம் செய்கிறார்கள். அவர்கள் கடவுளை சந்திப்பது என்பது அசாத்தியமானது என்று நம்புகிறார்கள். அதே சமயம் நீங்கள் கடவுளை சந்திப்பது என்பது உங்களின் உரிமை என்று கருதுகிறீர்கள். கடவுள் என்று சொல்வது தந்தை என்று சொல்வதாகும். தந்தையுடன் இருக்கும் சம்பந்தத்தின் ஆதாரம் அவரிடமிருந்து பெறும் ஆஸ்தியாகும். மக்களுக்கும் தந்தையுடன் எந்த சம்பந்தமும் இல்லை, எனவே ஆஸ்தியும் இல்லை. இந்த அழிவற்ற ஞானம் மற்றும் பிராப்திகளின் அனுபவம் நிறைந்த வாழ்க்கையானது கடவுளை வெளிப்படுத்த முடியும். அதனால் நீங்களே அதற்கு சிறப்பு உதாரணங்கள். God's sweet version. Sweet child, Bap Dada is saying the practical embodiments of God's knowledge. He is seeing the double form of the children. One form is of you children who are Maya proof, and the other form is the proof of your elevated life, your Brahmin life, your highest on high alaukic life, your godly life. By constantly considering yourself to be a practical example or proof of godly knowledge, you will constantly remain Maya proof. If there is any weakness of the visible example, then no one you challenge would accept that this is God's knowledge. Because in today's age of science, people want to see the practical examples or proof before they believe it. In order to have the faith that this is God's knowledge, they want to see the practical proof. The practical proof is the life of all of you. Your life should be able to reveal the speciality that none of the great or wise souls have been able to show or create in their own life up to now. Things that were impossible have been made possible by you, practical examples of God's knowledge. The greatest impossibility that you have made practical is to live at home together and yet remain totally beyond through your attitude. While you see the body, you are only aware of the soul. While coming into contact with your physical relations, you maintain a brotherly relationship. Those who live in their household in this way, that is, those who lead a completely pure life, are said to be the proof of God's knowledge. Whereas even Mahatmas believe that this is impossible. Those who are following this knowledge given by God experience this to be very easy. They believe it is impossible to meet God, whereas you consider it to be
your right to meet God. To say God means to say Father. And the proof of a relationship with the Father is an inheritance. Those people have no relationship with the Father and therefore have no inheritance. This imperishable knowledge and the experienced life of attainment can reveal God. Therefore, you are the special examples. Om Shanti.